ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில், அதாவது நான் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடில் ஒரு நார்மல் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மல் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால நான் 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருந்தேன். ஸோ கீழே வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறமா நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேக் பீஸில் வந்து நம்மளோட சென்டர் டாட் பிடிப்போம்ல, அது வந்து ஷோல்டரை பிடிச்சி நீங்கள் சென்டர் டாட்டும் வந்து பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா பேக் பீஸ் வந்து ஃபினிஷ்டு. அப்புறம் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் தான் வந்து வைப்போம். ஸோ நார்மலாக வைக்கிற எல்லா ப்ளவுஸ்க்கும் வைக்கிற டாட் தான் 3 இன்ச்சஸ் வச்சு, அப்புறம் 1 இன்ச் வந்து டாட்டோட கேப்பு, அப்புறம் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ். அது ஒவ்வொரு பெரிய ப்ளவுஸ்னால் 3 இன்ச்சஸ், ரொம்ப ஸ்மால் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சஸ் நீங்கள் வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாட்டோட கேப் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1 இன்ச் 1.25 இன்ச் கேப் வைக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேணாம், ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா பெரிய ப்ளவுசஸ்க்கெலாம் நம்ம அதிகமாக வச்சாதான் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டைட் விழாது, கொஞ்சம் லூஸ் கொடுத்து அந்த இடத்துல நம்ம அந்த பஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நெருக்கி வச்சிங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஒரு டைட் ஃபார்ம் வந்துடும். ஸோ அதனால் அந்த சைஸ் ப்ளவுஸஸோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டாட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, 3 டாட் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ 3 டாட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 டாட் ஸ்டிச் பண்ணாலே 3ஆவது டாட் நம்மளுக்கு விசிபிளாக வந்துடும். ஸோ அந்த 3 டாட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு இருக்கிற ப்ளவுஸ் பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணணும். ஸோ பட்டி வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து பட்டியை ஸ்டிச் பண்ணாமல் ப்ளவுஸோட மேலேயும் கீழேயும் வச்சு இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பட்டியை வந்து தனியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். பட்டிக்கு வந்து 3 கிளாத் வைக்கணும். ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத் வச்சு நீங்கள் எட்ஜஸில் ஸ்டிச் கொடுத்து அதை அடித்து திருப்பி இந்த மாதிரி பட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 பட்டியுமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மேனேஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம கீழே மட்டும் தான் ஸ்டிச் போட்டிருக்கோம், சுற்றி வந்து ஸ்டிச் போடலை. இப்போ நம்ம இதை இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பட்டியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, நம்மளோட நல்ல பக்கத்துக்கு மேலே பட்டியோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருப்போம்ல, அந்த அளவு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு இன்விசிபிளாக வந்துடும். ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணது வந்து கீழே எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணாமல் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நிறைய பேர் இந்த மெத்தடில் தான் வந்து பட்டியை ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ பட்டியை வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளவுஸோட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் இன்விசிபிளாக வந்து பட்டியை ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ளவுஸு ஃபினிஷிங்காக பண்ணுறோமோ அதே அளவுக்கு உள்ளுக்கையும் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு போடுறதுக்கும் வந்து இந்த குத்துற ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும், கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிளாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் பட்டியை வந்து கட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணால் தான் நம்ம வந்து அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையலும் வந்து போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு கொக்கி பீஸ் வி பீஸ் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வி பீஸோட பார்ட்டு. நம்ம வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி தான் அடித்து திருப்பணும். பட் நம்ம கொக்கி பீஸை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம வந்து அடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ எட்ஜஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மறுபடியும் கடைசியில் ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம இன்விசிபிளாக, அதாவது பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம், டிப்ஸு வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கனாலும் நம்ம எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்போம். ஷார்ட்ஸ் வீடியோலையும் நம்ம வந்து போட்டிருப்போம். கொக்கி பீஸ் வி பீஸ் கூட
நம்ம இன்விசிபிளாக, அதாவது சைடில் வந்து நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற பக்கம் எதுவுமே தெரியாமல் இன்விசிபிளாக பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது இல்லாமல் கொக்கி பீஸ் வந்து ரொம்ப கேப் விட்டு வைக்கக்கூடாது. நம்ம வி போடுறது வந்து கரெக்டாக 1 இன்ச் 1.25 இன்ச் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு அதில் வந்து கேப் தெரியும் போடும்போது. ஸோ அதையும் நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ கொக்கி பீஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வச்சு நம்மளோட கொக்கி பீஸோட கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து திருநெல்வேலி ஸ்டைல் தான். ஸோ நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து லெஃப்ட் சைடில் தான் கொக்கி பெட்டி இருக்கும், ரைட் சைடில் வந்து வி பீஸ் இருக்கும். பட் சென்னை இந்த மாதிரி இடங்களில் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ எங்கள் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் வச்சு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஸ்லீவில் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக விட்டுருப்போம். ஸோ எவ்வளோ நீங்கள் விட்டீங்களோ அதை அப்படியே மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் அப்படியே மடித்து நீங்கள், அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மிஷின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அதனால் 2 ஸ்லீவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அதில் பிசுறு இருக்கிறதுனால நான் வந்து ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச் வந்து நான் விட்டுருந்தேன். இதுவே நீங்கள் அதில் அந்த பார்டர் மாதிரி, அதாவது பிசுறு எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் 1 இன்ச் வந்து விட்டாலே போதும். உங்களோட விருப்பம். மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு அதுக்கு மேலே விடுறது உங்களோட விருப்பம். 1 இன்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து விடணும் நார்மல் ப்ளவுஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம கை குழி வெட்டியிருப்போம்ல அந்த பீஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஷோல்டரோட சென்டரில் வச்சு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் சென்டர் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் வந்து மெயினாக சென்டரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம ப்ளவுஸை வந்து போடும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். பின்னாடி தள்ளி ஷோல்டர் உங்களுக்கு, அதாவது ஸ்லீவ் வந்து நீங்கள் பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் கை தூக்குற ப்ராப்ளம் இருக்கும். முன்னாடி தள்ளி வச்சிங்கன்னா கீழே ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடும்போது ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ நீங்கள் அது எதுவுமே வரக்கூடாதுன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக சென்ட்ரு இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சென்டரில் இருக்காது, விலகிரும். ஸோ சென்டரில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்காவாக வரும். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்லீவும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணணும். ஸோ சைட் ஜாயின் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற பேக் பீஸோட லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பேக் பீஸோட இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, அப்புறம் ஃப்ரண்ட் பீஸோட இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு ரெண்டுமே வந்து வேரியேஷன் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. நான் அதோட கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேக் பீஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நம்மளோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் அப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருப்போம். ஸோ அதிலேருந்து நம்மளோட கரெக்ட் அளவை மைனஸ் பண்ணி எவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதை சொல்லி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 1.5 இன்ச் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்மளோட ப்ளவுஸ் பீஸை வச்சு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ் சைடு மெஷர் பண்ணுறீங்கன்னா கொக்கி பீஸ் வச்சு மெஷர் பண்ணுங்கள். வி பீஸ் சைடு மெஷர் பண்ணுறீங்கன்னா வி பீஸ் வச்சு மெஷர் பண்ணுங்கள். வி பீஸ் வந்து மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த வி வச்சுருக்கிறத வந்து மைனஸ் பண்ணி உங்களோட நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் மைனஸ் பண்ணணும், அளவு ப்ளவுஸ்லேயும் மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட சைடு மார்பு சுற்றளவு, அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல கரெக்டான அளவு நம்ம, அதாவது 1.5 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் 1.5 இன்ச் விட்டதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவாக வரும். ஸோ ஸ்லீவோட ரவுண்டு இதையும் மார்க் பண்ணிவிட்டு
நம்ம கரெக்டாக நேரான அளவு தான் நம்மளுக்கு வரும். சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். பட் உங்களுக்கு வந்து கோணலாக, அதாவது நம்ம ஸ்லீவ்லேருந்து அட்டாச் பண்ணி வரும்போது ஆம் ஹோல் பக்கம் வெளிப்பக்கமாக வந்து மறுபடி ப்ளவுஸ் பக்கம் உள் பக்கமாக வருதுன்னா நம்மளோட ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு சைட்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக் பீஸ் வந்து கடைசியாக முடிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நார்மல் ப்ளவுஸ். ஸோ கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்மளோட ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட கிராஸ் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட நம்மளோட நெக் பீஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிரும். ஸோ நார்மலாக நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். பட் நீங்கள் லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இப்போ அளவு எதுவுமே, அதாவது டிசைன் நம்ம லேஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெக் பீஸ் வச்சே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது டிசைன் வைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த அடித்து திருப்பி நம்ம இன்வெஸ்டிபிளாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். மற்றபடி லேஸ் எதுவுமே வைக்கலாம்னா நீங்கள் நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு grip கிடைக்கும் நம்ம போடும்போது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இதை விட அது வந்து கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்லோவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். போய் பாருங்கள். இதை நம்ம வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளோட நல்ல பக்கத்தில் எந்த ஒரு கிளாத்துமே இருக்கக்கூடாது. அதாவது நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத் வந்து நல்ல பக்கத்தில் தெரியாமல் அதை அப்படியே உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த எட்ஜஸில் வந்து ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதை அப்படியே திருப்பி நம்மளோட அந்த கழுத்து பகுதியில் எட்ஜஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த க்ரிப்பு வந்து கிடைக்கும். அந்த நெக் பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது நம்மளோட நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கற்றுக்கணும், டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.